ஹல்லேலூயா. முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் இதுக்கு ஒரே வழி, இந்த அன்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே. யார் அழைக்கிறா? அப்படி யாரு சொல்றா? ரோமர் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது. பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது. அவர் ஆம் என்று திருவுளப்பட்டுகிறார். அவர் அப்பான்னு சொல்லும் போது உலகம் சொல்லும், இவனா அவரே அப்பான்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது உள்ள இருக்கிறவர் சொல்லுவார், சொல்லு, நீ கரெக்டா தான் சொல்ற. ஏன்னா உன் மேல இருக்கிற அடிமைத்தனத்தை அவர் சிலுவையில உடைச்சு உனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளையாக்கி இருக்கிறார். பிள்ளையாக்கினது மட்டுமா, அவர் சமூகத்திலே நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் கர்த்தர் தான் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகம் பெறதுக்கு பைபிள் அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. நான் எந்த அளவுக்கு வேரூன்றனோ கிறிஸ்துவுக்குள், அந்த அளவுக்கு நான் நிரப்பப்படுவேன். நம்மை அபிஷேகித்தவர் தேவனே. சங்கீதம் 2 நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய 2வது வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி கொண்டுதான் இருக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எனவேதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஆமென். என்ன அருமையான வார்த்தை. அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் போடப்படுகிற அத்தனை திட்டமும் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? விருதா காரியம். எதுக்கு வேஸ்டா டைம் வேஸ்ட்? எதுக்கு வேஸ்டா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியம். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வியூ தேவை. நம்மை பிள்ளையாக்குறதுக்கு அவர் பாராட்டின கிருபையை பாருங்க. நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாதுன்னு பிராமிஸ் தரல பைபிள்ல. கரெக்டா ஆயுதம் உருவாக்கப்படும். திட்டம் போடுவாங்க, ஆனா நடக்காது. ஆயுதம் உருவாக்கப்படும், வாய்க்காது. சவுல் எத்தனை முறை அம்பு எறிந்தாலும் தாவீதே உன் மேல அபிஷேகம் இருக்குன்னா அது படாது. சத்துரு திட்டம் போடுவான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு விரோதமா ஒருத்தங்க சரியான பிளான் போடுறது யாரு? ராஜாக்கள். பிளான் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி உன்னை ஆபீஸ்ல இருந்து தூக்கணும்னு மேல பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்படி இல்ல சொல்றேன், சில பாக்குறாங்க இப்பதான், அப்படியா ஏதாவது எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமான்னு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதான்னு வந்தா ஆபீஸ்ல இருந்து தூக்குவாங்க. இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆமே, நம்ம பதறுவோம் ஆண்டவரேன்னு பார்க்கும்போது. ஆண்டவர்
அப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு சீரியஸ் மேட்டர் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அங்க இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நகைப்பாராம். எங்க எங்க நம்ம கஷ்டப்படுறத நம்ம பெற்றோர் பார்த்து சிரிச்சா அப்படி இருக்கும். இங்க அப்படித்தானே நடக்குது. நமக்கு மேட்ரு இப்ப இந்த வசனம் படிச்சதுனால தெரியுது அவர் ஏன் சிரிக்கிறாருன்னு. ஆனா வெறும் பிக்சரை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி சிரிச்சிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத பாரு. ஆமா, வெறுமனே பார்த்தா ஆண்டவரே நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீர் இதை பாரும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ஆண்டவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்து இல்ல, சத்துருக்களை பார்த்து. கோலியாத் நிக்கிறான், பெரிய பட்டயம் ஈட்டி எல்லாம் வச்சுட்டு நிக்கிறான். இஸ்ரவேலின் சார்பாக ஒருவன் வரட்டும், வந்து விட்டான், வரட்டும், வந்து விட்டான். எங்க சார்? இங்க கீழே நிக்கிறான். இவன் கோலியாத்து தேடிட்டே இருக்கிறான். ஏதோ ஒருத்தன் வந்ததா சொன்னாங்களே, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணோம். பார்க்கும்போது கோலியாத்து சொல்றாரு, என்னிடத்தில் வா, இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன் சொல்லும் போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் பல நேரத்தில் ஏன்னா அவங்க விருதா காரியத்தை, ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இயேசுவுக்கு. ஆண்டவர் சொன்னா, இங்க பாரு, இந்த ஊர்ல இன்னும் 2 நாள் எனக்கு மினிஸ்ட்ரி இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் போவேன்னு நீ போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு. அவன் அப்படிதான் பிளான் போடட்டும். பிளான் போடுறான்னு சொல்லிட்டு அவர் ஓடல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஆண்டவரே நீங்க ஏன் சிரிக்கிறீங்க ஆண்டவரே? அவன் நல்ல கவனமா கேட்கணும். ஆண்டவர் பாராட்டுகிற வைராக்கியம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவனை ரட்சிக்கிறார், விடமாட்டார். அவர் சிரிக்கிறார், அவர் இகழுகிறார். அது மட்டும் செய்யல, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே. என் ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே இகழ்ந்துட்டு இருக்க மாட்டார். அவருடையவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து கோபத்தில் எழுந்தருளுகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் கோபத்தில் எழுந்தருளி என்ன பண்ணார் தெரியுமா? 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவர் கோபத்தில் என்ன பண்ணார் பாத்தீங்களா? கோபத்தில் அவர் செய்த காரியத்தை பாத்தீங்களா? கோபத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, அவங்களுக்கு விரோதமா கூட்டம் கூட்டினாங்கல்ல, அவங்களுக்கு மேல கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஹalleluya, ஹalleluya. அவர் பார்க்கிறது வரைக்கும் பார்ப்பார். மோர்தேகாய்க்கு அகைன்ஸ்டா ஆமான் பார்க்கிறான், ஆண்டவர் சிரிக்கிறார். மோர்தேகாய்க்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட போய் ஓகே பண்ணிட்டான், ஆண்டவர் சிரிக்கிறார். திராட்சரசம் குடிக்க ராஜாவும் ஆமானும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சூசா நகரம் கலங்குது, ஆண்டவர் சிரிக்கிறார், நகைக்கிறார். நீ குடி 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 குடி, நல்ல குடி, நல்ல குடி. இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் நகைக்கிறார், இகழுகிறார். இதெல்லாம் தெரியும். மோர்தேகாய் இங்க இருந்து, ஆண்டவரே அவன் நமக்கு மேட்ரு தெரியாது, மேட்ரு தெரியாதனால ஆண்டவர் நகைக்கிறார், ஆண்டவர் இகழுகிறார். ஆனா இப்ப தூக்கு முறை செஞ்சுட்டு வரான். இப்ப அவர் நகைக்கல, நகைச்சிருப்பார். அவன் செய்யும் போது நகைச்சிருப்பார். எப்படி நகைச்சிருப்பார் தெரியுமா? அடுத்த நாள் இவன் அதுல நாக்கையும் தொங்க போட்டு தொங்குறத பார்த்து நகைச்சிருப்பார். ஆமே. ஆனா அவர் எப்பவுமே நகைத்துட்டு இருக்க மாட்டார். அவர் கோபத்துல எழும்பினார் பாருங்க.
ஹalleluya. அப்படியே மாறுது. ஆமென். மோர்தேகாய்க்கு மேல இல்ல, அந்த ஆமான் மேலதான் அந்த தண்டனை விழுகிறது. அவர் கோபத்தில் எழும்பி என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமான கீழே தள்ளி ஆமானுக்கு முன்பதாக மோர்தேகாயை குதிரை மேலே ஏற்றுகிறார். ஆமென். என் சேனைகள் கர்த்தருடைய வைராக்கியம். ஃபர்ஸ்ட் விருந்திலே, இது பலமுறை சொன்னாலும் எனக்கு இது எத்தனை முறை சொன்னாலும் போதாது. 2 விருந்து வைக்கிறாங்க எஸ்தர். முதல் விருந்திலேயே சொல்லி இருக்கலாம். முதல் விருந்திலேயே ராஜா சொல்றாங்க, நீ ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் தருவேன். அப்பவே சொல்லி இருக்கலாம், ராஜாவே இந்த ஆமான் ஆண்டவரே அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லியிருந்தா ராஜா தூக்கி இருப்பார். ஏன்னா ராஜா ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, அந்த அந்த சிங்காசனத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஏரோது ப்ராமிஸ் பண்ணுவார்ல, ஏரோதின் மனைவி, அந்த சகோதரனுடைய மனைவியுடைய மகா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவர் தாங்க முடியாம, அதனால சும்மா எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் போதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க. ஆமே, அது சொல்லுவாங்க, கோபத்தில் முடிவெடுக்காதே, மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே. இது 2 கோபத்தில் இனி உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எத்தனை பேர் ஆகஸ்ட்ல ஃபாஸ்டிங் இருக்க போறேன்னு சொல்லும் போது சிரிக்கிறாரோ? ஆண்டவருக்கு தான் இந்த ஆகஸ்ட்லயாவது நான் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்க போறேன். எத்தனை ஆகஸ்ட் நாங்க பார்த்தாச்சு. ஆமென். ஹalleluya. கோபத்துல முடிவு எடுக்காத, மகிழ்ச்சியில வாக்கு கொடுத்துறாத. 2 டேஞ்சர். இப்போ இந்த டைம் கேட்டிருக்கலாம், இல்ல முதல் விருந்துல அவ வச்ச ரிக்வெஸ்டே 2வது விருந்து. சும்மா விருந்து போடுறாங்கன்னு போயிடாதீங்க. முதல் விருந்துக்கே நீ யோசிச்சிருக்கணும். ஆமாரே, 2வது ஒரு விருந்து. அதுல இந்த 2 விருந்துக்கு நடுவுல தான் என்ன நடக்குது தெரியுமா? ஆமான் தலையில துண்டை போட்டுட்டு போனான். தலையில துண்டை போட்டுட்டு போனான். ஹalleluya. மோர்தேகாய் தோல்ல துண்டு விழுந்துச்சு, ஆமான் தலையில துண்டு விழுந்துச்சு. க்ளோரி. ரெட்டுடுத்து சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் இப்போ ராஜ வஸ்திரம் தரித்து குதிரையில. கர்த்தர் இப்படிதான் செய்வார், சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். மோசே லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ரிஜெக்ஷன் என்னன்னு கேட்டா, மோசே கிட்ட கேட்டா அவர் ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்லுவார். நான் 3 மாசத்திலேயே தள்ளப்பட்டவன், நான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன், அவனே கேட்டான் உன்னெல்லாம் எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு. எல்லா ஆண்டவர் பார்க்கிறாரு. அதாவது தேவன், அதான் காலம் நிறைவேறின போது 80 வயசுல கர்த்தர் மோசே சந்திக்கும் போது, வேண்டாம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, வேற யாரையாவது ஆண்டவரே, வா மோசே, 4 அனுப்புறேன், நீ வா மோசேன்னு சொல்லி மோசே அனுப்புறார். மோசே போகும்போது பார்வோன்ட்டு போறான். பார்வோன் கேட்கிறான், உன் தேவனா? அவர் யாரு? ஓடு அப்படி சொல்லிட்டு பார்வோன் அவரை ரிஜெக்ட் பண்றான். ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காம புடுங்கி வச்சிட்டான். மோசைக்கு தாங்க முடியல. மோசே ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறான். ஆண்டவரே, நான் சொன்னேன்ல ஆண்டவரே. அதாவது லைஃப்ல ஃபுல்லா ரிஜெக்ஷன், தள்ளப்பட்ட நிலை. இப்பொழுது மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது. அதாவது நம்ம என்னதான் அழைக்கப்பட்டாலும், நம்ம மேல என்னதான் கிருபை இருந்தாலும், நம்ம லைஃப்ல இந்த ரிஜெக்ஷன் வரும்போது நமக்குள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடும். எல்லாராலும் இப்படி எங்க போனாலும் தள்ளப்படுது நிலைமை. ஆண்டவரே, நான் பாத்திரவனே கிடையாது. இதுதான், இதே காரியத்தை தான் முச்சடியில தேவன் எழுந்தருளும் போது சொல்லுவார். ஆண்டவரே, நான் வேற யாரையாவது, ஆண்டவரே எனக்கெல்லாம் கிருபை கிடையாது, நான் திறமை உள்ளவன் கிடையாதுப்பா, நான் விருத்த சேதனம் உள்ள உதடுகள் உள்ளவன் இல்ல, ஆமே, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் ஆண்டவரே. இந்த ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கல. பார்வோன் எப்படி செவி கொடுப்பான்? ஒருவன் அதிகமாய் ஒடுக்கப்படும் போது தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். 6 கடைசியில மோசே திருப்பியும் அதுதான் சொல்லுகிறான், நான் விருத்த சேதன
இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் இப்ப அடிக்கிறார் பாருங்க மோசே கிட்ட. 7:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா. உன்னை நான், இதான் ஆண்டவர். பார், எந்த இடத்துல நீ அவமதிக்கப்படுற, எந்த இடத்துல, அந்த இடத்துல அதெல்லாம் அவர் கையில இருக்கு. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். என்ன அர்த்தம்? மோசே நீ ரொம்ப பேச வேண்டாம் மோசே, நீ ஆக்ஷன் காட்டு. ஆரோன் பேசுவான், பார்வோன் நடுங்குவான். நீ ஆக்ஷன் காட்டு மோசே. உன்னை நான் பார்வோனுக்கு. மோசே இப்போ ஆக்ஷன் காட்டுறார், ஆக்ஷன் காட்டுறார். மோசே கையை காட்டுறான். மோசே கையை காட்டுனதும் பார்வோனுடைய மந்திரவாதிகள் பார்வோன்ட்ட வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது மோசையின் விரல் அல்ல, இது தேவனுடைய விரல். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எந்த இடம், அதாவது டிப்ரெஷனுடைய எண்டுக்கு போயிட்டார் மோசே. நான் இல்ல ஆண்டவரே, வாழ்க்கை முழுவதும் தள்ளப்பட்ட நிலை. மோசே நீ சொல்லு, அவன் கேட்பான். ஜனங்க கேட்பாங்க. மோசே நீ போய் நில்லு மோசே, நில்லு மோசே. நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும். பார்வோன் சொல்லும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக. கெஞ்சிட்டு நிப்பார் மோசே கிட்ட. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இதுதான் ஆண்டவர். சகோதரர்கள்ட்ட கத்துனார் குழியில இருந்து யோசேப்பு. கடைசியில யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் தேவனா அப்படின்னு. இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டார். பாத்தீங்களா? இதுதான் என் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்னா அதை செய்யும். ஆமென்.